வணக்கம். இந்த வீடியோல நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்க்கு தான் ஆன்சர் போட்டு பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்க மாடல்ஸை வச்சு உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 50 இல்லை 60% கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்படியெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வராது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்தெந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஃபார்முலா படிக்கலாம், மாடல் எந்த மாதிரி ஃபார்மேட் எழுதலாம், ஓகே, அந்த ஐடியா உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். 50% மேலே மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீ ஃபேக்டர் வச்சு சம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்ஜினல் காஸ்டிங்கில். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. மற்ற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டதுனால நான் இந்த சம்மை வந்து உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். நீங்கள் வந்தால் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த ப்ராப்ளத்தை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீ ஃபேக்டர் வச்சு கேட்டிருக்க ப்ராப்ளமில் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருவாங்க. மெட்டீரியல்ஸை லிமிட்டிங் ஃபேக்டர்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை டைம் கீ ஃபேக்டர் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் வந்து டைம் வந்து கீ ஃபேக்டர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கில் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 8th ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 6.131 இருக்குது. ஓகேவா? கொஷின் நம்பர் 8 இதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோங்க. மெட்டீரியல்ஸ், லேபர், வேரியபிள், சேல்ஸ் ப்ரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். என்ன இந்த மாதிரி கீ ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்து கேட்டாலே நீங்கள் இது மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணி நீங்கள் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிக்கணும். கீ ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்தா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வேரியபிள் காஸ்ட் அக்கவுண்டிங் நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும். எப்போவுமே மெட்டீரியல், லேபர், வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் இந்த 3 தான் உங்களுக்கு வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மெட்டீரியல், லேபர், வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் இந்த 3மே எப்போவும் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேல்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 100, 110 நான் எடுத்து எழுதிட்டேன். 2 ப்ராடக்ட் இல்லையா? 100, 110. அடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த 3 வேரியபிள் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். என்னென்ன வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். 2424 இல்லையா? ஸோ 2424 மைனஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1436. ஓகேவா? இது 3 தான் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ இந்த 100லேருந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ இந்த மொத்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் 30 மைனஸ் பண்ணால் 70. இதுதான் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் பிக்கும் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். 14, 17, 23 இல்லையா? 110ல் 23 போச்சுன்னா 87. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கான்ட்ரிபியூஷன். அடுத்து உங்களுக்கு எதை வந்து லிமிட்டிங் ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்களோ அது டைமாக இருக்கலாம், மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், ஓவர் ஹெட்ஸாக இருக்கலாம். கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிமிட்டிங் ஃபேக்டரால் கான்ட்ரிபியூஷனை என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை லிமிட்டிங் ஃபேக்டர். இங்கே டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை அந்த 2 ஹார்ஸ், கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை அந்த 3 ஹார்ஸ். ஓகேவா? ஸோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த டைம்குள்ளே எவ்வளோ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் என்னது? பெட்டரான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எப்போவுமே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்னாலே டிசிஷன் மேக்கிங் எடுத்து எழுதிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 35 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியறதுனால ப்ராடக்ட் ஏ இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தென் ப்ராடக்ட் பி அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ லிமிட்டிங் ஃபேக்டரில் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எந்தெந்த ப்ராப்ளம்லாம் ரெஃபர் பண்ணலாம்? இல்லஸ்ட்ரேஷன் 1ல் பாருங்கள், இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி இன் ஹார்ஸ் இஸ் த லிமிட்டிங் ஃபேக்டர். ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லிமிட்டிங் ஃபேக்டர். ஸோ எவ்வளோ ஹார்ஸ்ன்னு அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல இந்த ப்ராப்ளத்தில். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பாருங்கள். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் எல்லாம் மைனஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு சம் போட தரலனாலும் இது வரைக்கும் ஸ்டெப் மார்க் கிடைக்கும் இல்லையா? ஸோ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ஸ் வந்து டைரெக்டாக கொடுக்கல. இல்லஸ்ட்ரேஷன் 1 நான் சொல்லி கொடுக்குறது. ஓகேவா? ஸோ ஹார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய
இங்கே 6 பெர் ஹார் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 60 டிவைடட் பை 6, 120 டிவைடட் பை 6. ஸோ கண்டுபிடிச்சாதான் ஹார்ஸ் கிடைக்கும். ஹார்ஸை இந்த ப்ராப்ளமில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கப்புறமா கான்ட்ரிபியூஷனில் டிவைட் பண்ணுறீங்க. ஓகே, இதுதான் இல்லஸ்ட்ரேஷன் 1. சம்டைம்ஸ் வந்து அந்த லிமிட்டிங் ஃபேக்டர் டைரெக்டாக இருக்காது. அப்போ நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 3ல் கூட பாருங்கள், 2 லிமிட்டிங் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. மெஷின் ஹார்ஸ் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து ஷார்ட் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸும் வந்து கீ ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு. ஸோ இதில் எதெல்லாம் வேரியபிள் காஸ்ட், மெட்டீரியல், வேஜஸ், எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் தான் இல்லையா. ஸோ எடுத்து பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 3ல் உங்களுக்கு சேல்ஸ்லேருந்து அந்த வேரியபிள் காஸ்ட் எல்லாம் மைனஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லிமிட்டிங் ஃபேக்டர் என்னது, மெஷின் ஹார் இல்லையா. ஸோ மெஷின் ஹார் இங்கே டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. 3, 2 பாருங்கள், கான்ட்ரிபியூஷனை அந்த 3 and 2வால் என்ன பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி மெட்டீரியல் இஸ் இன் ஷார்ட் சப்ளை, அப்போ இதுதான் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர். ஓகேவா. ஸோ மெட்டீரியல்ஸ் எவ்வளோ அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல் 2 kg 3 kg கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதால் என்ன பண்ணணும், கான்ட்ரிபியூஷனை டிவைட் பண்ணணும். உங்களுக்கு அதுதான் லிமிட்டிங் ஃபேக்டர். அடுத்து ஒரு கொஷினும் கேட்டிருக்காங்க, பிவி ரேஷியோ. ஸோ கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிமிட்டிங் ஃபேக்டர் வந்தால் சிம்பிள் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிங்க, டிவைடட் பை அப்படின்னு போட்டு எது லிமிட்டிங் ஃபேக்டரோ டிவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி மார்ஜினல் காஸ்டிங்கில் உங்களுக்கு மேக் ஆர் பை டிசிஷன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா உங்களோட சிலபஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷட் டவுன் ஆர் கண்டினியூ அப்படின்ற ஒரு டிசிஷன் இருக்குது. ஷட் டவுன் ஆர் கண்டினியூ வந்து நான் சொல்லித்தரல இந்த வீடியோவில். அந்த ப்ராப்ளம் வந்து வேறு ஒரு புக்கில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது. அதுக்குரிய ஃபார்முலா அந்த ப்ராப்ளம் மட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துடுறேன். அந்த ப்ராப்ளத்தோட ஃபார்முலாவையாவது படிச்சுட்டு போங்க. சப்போஸ் வந்தால் ப்ராப்ளமை விட்டுட்டு வராமல் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா. அதுக்காக லாஸ்ட் மினிட்ல எல்லா ப்ராப்ளமும் சொல்லித்தர முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேக் ஆர் பை டிசிஷன் கேட்டால் கூட ரொம்பவே ஈஸி. ஸோ என்னது மேக் ஆர் பை அப்படின்னா, ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணால் எவ்வளோ காஸ்ட்டு, வெளியில் வாங்கி விற்றோம் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட்டு, இதை கம்பேர் பண்ணி டிசிஷன் எடுக்கிறது தான் மேக் ஆர் பை டிசிஷன். ஓகே, ஸோ இங்கே ப்ராப்ளமில் பாருங்கள், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் company finds that the cost of making part number 208 in its own workshop is 6. So அவங்க வந்து பொருளை தயாரிக்கிறாங்க, மேக் பண்ணுறாங்கன்னா 6 rupees. அதையே அவங்க வெளியில் வாங்கினா 5 rupees 60 paise. ஸோ அதுக்குரிய காஸ்ட்டோட டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அவங்க தயாரிக்க 6 ரூபாய் ஆகுதுன்னு இல்லையா, அதோட காஸ்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. விச் ஒன் இஸ் பெஸ்ட்டு மேம், இதை பார்த்ததுமே ஆன்சர் சொல்லிடலாம். தயாரிக்க 6 ரூபாய் ஆகுது, வெளியில் வாங்கினா 5 ரூபாய் 60 காசு. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க, வெளியில் வாங்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. கொஷினை பார்த்ததும் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ இதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், காஸ்ட் அப்படின்றது எப்போவுமே வேரியபிள் காஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. உங்களோட காஸ்ட்டில் பாருங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது இல்லையா. ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருந்தாலும் இதே தான் ஆக போகுது. அதனால் நீங்கள் ஒரு கம்பேரிசன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மார்ஜினல் காஸ்டிங்கில் நான் சொன்ன மாதிரி கான்ட்ரிபியூஷனை வச்சு தான் முடிவு பண்ணணும் இல்லையா. அப்போ சேல்ஸ் எவ்வளோ, 6 rupees. சேல்ஸ் எவ்வளோ, 6 rupees. இங்கே நான் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறேன் ப்ராப்ளமில் ஆன்சர். ஸோ 6 rupees வந்து சேல்ஸு. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை தவிர்த்து நான் வந்து வேரியபிள் காஸ்ட்டை எடுத்து எழுதி அதை மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணினா எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 5 rupee தான். ஓகேவா. வெளியில் வாங்கினா 5 rupees 60 paise. ஆனால் நான் வெறும் வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணினா என்ன வருது, 5 rupee. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளமில் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க வேணாம், வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணி அந்த வெளியில் வாங்குகிற காஸ்ட்டை என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். ஸோ வேரியபிள் காஸ்ட்டு 5 rupee, வெளியில் வாங்கினா 5 rupees 60 paise. ஸோ நீங்கள் என்ன எடுத்து எழுதணும் அப்படின்னா, நம்ம வந்து தயாரிக்கிறது மேக்கிங் தான் வந்து என்னது கரெக்ட் டிசிஷன் அப்படின்னு எழுதணும். ஸோ கொஷினை நீங்கள் ரீட் பண்ணும்போது வேறு டிசிஷன் இருந்தது இல்லையா. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. வேரியபிள் காஸ்ட்டு மட்டும்தான் ஆட் பண்ணணும், ஃபிக்ஸட் காஸ்ட்டை விட்டுட்டு கம்பேர் பண்ணணும். ஓகே.
ஸோ இதே கொஷினில் இன்னொன்றும் கேட்டிருக்காங்க. வெளியில் 4 rupees 60 paise நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியில் 5 rupees 60 paise உங்களோட டிசிஷன் என்ன? வெளியில் 4 rupees 60 paise உங்களோட டிசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிச்சது எவ்வளோ? 5 rupee. வெளியில் எவ்வளோ சொன்னாங்க? 4 rupees 60 paise தான் அடுத்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கும் ஒரு டிசிஷன் மேக்கிங் எழுதணும். இங்கே கம்பேர் பண்ணுங்கள், தயாரிக்கிறது வந்து பெஸ்ட்டா இல்லை வெளியில் வாங்குறது பெஸ்ட்டா? வெளியில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. அந்த டிசிஷன் மேக்கிங்கை எழுதணும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் அப்படின்றதுனால உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த ப்ராப்ளமில் வேரியபிள் காஸ்ட்டோட டோட்டலை கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணி டிசிஷன் மேக்கிங் எழுதணும். நான் சொன்ன மாதிரி ஷட் டவுன் காஸ்ட் ப்ராப்ளம்க்கு வந்து உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் கொடுக்குறேன். அதில் அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.